இன்னைக்கு நம்ம செய்கிற சிக்கன் நம்ம நாக்கையே ஒரு நாட்டியம் ஆட வைக்கக்கூடிய ஒரு சுவையில் இருக்கும். இதனால தான் நாங்கள் இதுக்கு நாட்டு சிக்கன் கிரேவி. நீங்கள் இந்த வாரம் வந்து ஒரு கோழிக்கறி எடுத்தீங்கன்னா இதே செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் அவங்களுக்கு தான், இந்த நிகழ்ச்சியும் அவங்களுக்கு தானே. வேறு லெவல். ஏன் இடுப்பில் குத்துறீங்க? அந்த மாதிரி ஒரு நாட்டியான ரெசிபி தான் இன்னைக்கு. அப்படியா? சிரிக்கவே இல்லை. நாட்டியா இல்லை, நாட்டி. ஏன் கண்ணத்தை பிடிச்சிக்க கூடாதா? அது இருக்கீங்க இல்லடா, இடுப்புனா ஒரு சில பேர் இருந்தா இதை நான் பிடிப்பேன். இங்க நான் வச்செல்லாம் கை உள்ள போயிடுது. இடுப்பு நிறைய இருக்கும், அங்கேயும் ஒன்றும் கிடையாது பாருங்க. ஏதோ ஒன்று குத்துது இல்ல. இடுப்பு மேட்டர்னால இவர் தான் ஸ்பெஷல். நமக்கெல்லாம் குத்துனா அப்படியே நிற்போம். இவர் இன்னும் கிலோமீட்டர் கணக்கில் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாட்டியான சிக்கன் தான் இந்த பக்கம் பண்ணல வெளியே. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம செய்கிற சிக்கன் நம்ம நாக்கையே ஒரு நாட்டியம் ஆட வைக்கக்கூடிய ஒரு சுவையில் இருக்கும். இதனால தான் நாங்கள் இதுக்கு நாட்டு சிக்கன் கிரேவி. இல்லைங்க, இதில் வந்து பார்த்தோம்னா 2 செய்முறை இருக்குது. ஒன்று ட்ரையாகவும் எடுக்கலாம், இன்னொன்று கிரேவியாகவும் எடுக்கலாம். நம்ம செய்கிறது பார்த்தோம்னா நம்ம மதியத்துக்கு உணவுக்கு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட்டு உணவு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் கேட்டேன், ட்ரையாக பண்ணலாமா கிரேவியாக பண்ணலாமான்ட்டு. ஐயா கிரேவின்ட்டாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோயிலில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் பிராய்லர்லையும் பண்ணலாம், நாட்டு கோயிலையும் பண்ணலாம், பண்ணை கோயிலையும் பண்ணலாம், வான் கோயிலையும் பண்ணலாம், கிண்ணி கோயிலையும் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம பிராய்லர் கோழி, நீங்களும் பிராய்லரில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அட்டகாசமான ரெசிபி. நாட்டினா கோழின்னு சொல்லுவாங்க கர்நாடகா பக்கம். கோழியா? நாட்டுக்கோழிடா, நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். கேரளாவில் வந்து ஐயா கேரளாவில் வேலை பார்த்துக்கிறேன் ஐயா, கேரளாவை விட்டு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாடான் கோழி. நாடான் 10 வருஷம் ஆயிடுச்சுன்றாருங்க மக்களே. ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சென்ட்ராயினை நோட் பண்ணுற எல்லா மக்களுக்குமே தெரியும், இந்த கேரளா உணவு எடுத்துட்டாலே நான் தம்பி மலையாளம் பேசுகிறேன். இல்லை பேசுவேண்ணா, கொஞ்சம் லாங்குவேஜில் மாறி போச்சு. அவங்களுக்கா உனக்கா? நம்மளுக்கு தான் மாறி போச்சுன்னா. நாட்டு செமி கிரேவி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி கிடையாது, பிராய்லர் கோழி தான். பிராய்லர் கோழி தானே, இதில் வேணாலும் பண்ணலான்னு ஆரம்பத்தில் சொன்னார், அதனால் சொல்ல வந்தோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். செக்கெண்ணெய், சுத்தமான எண்ணெய், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, கீச்சி வச்ச பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தூள் உப்பு, பூண்டு அரவை, இஞ்சி அரவை, மல்லித்தழை, கருவேப்பிலை, கோழிக்கறி கழுவி வச்சது வெட்டி வச்சது. இது கூட சோயா சாஸ். நாட்டு சமையலுக்கு அடுப்பத்தை வச்சு உருளியை வச்சு சமைக்க போகிறோம். உருளையே வச்சுட்டாங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. நம்ம அட்டமான நாட்டி கோழி நம்ம செஞ்சு தரோம்னு சொல்லியாச்சு. இந்த அடுப்பு வந்து இப்போ எப்படி எரியுதோ கடைசி வரைக்கும் அப்படியே எரியணும். நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பொருளாக கொடுப்போம், அதை அந்த பதத்தில் அவங்களே சேர்த்து அவங்களே கிண்டி அவங்களே இறக்கணும். கரண்டி நீங்கள் கொடுத்தீங்க, அடுப்பு நீங்கள் வீட்டில் 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்தீங்கன்னா, அது நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், பிராய்லராக இருக்கட்டும், ஒரு 130 ml நல்லா எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். இது எண்ணெயில் தான் அடுத்தடுத்த பொருட்கள் எல்லாம் வதங்கி வரணும். ஒரு 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. அடுப்பே இல்லாமல் தப்புன்னு பயர் பண்ணியிருக்காரு பற்றியா? நம்ம அடுப்பே இல்லாமல் தலையில் தெரிஞ்சுட்டு என்ன சொல்லல. அடுப்பு இங்கே இருக்குது, சட்டி இங்கே இருக்குது, டெம்பரேச்சர் எங்கேயோ இருக்குது, அவ்வளோ சூடாக ஒரு ஹீட் ஆகிடுச்சு. அதனால் இறக்கிட்டு எல்லாம் போட்டவொடனே சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுக்கிறோம். சட்டுன்னு கருகிடும். ஒன்ஸ் இது கருகுனால நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் அந்த வாசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் சூட்டை கம்மி பண்ணிட்டு ஏற்றிடலாம். சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு 15 பல்லு பூண்டு நம்ம தோல் எடுத்துங்க. நம்ம தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணுங்க. தோல் எடுத்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துங்க. ஒரு அரை கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. இந்த லெவலில் சின்ன வெங்காயம் வந்திருந்தாலே போதும். நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுதுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு அரவை, ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி அரவை, அதே 50 கிராம் அளவு பூண்டு அரவை. கலரை பார்த்தாதான் போர்டு கலரை பார்த்தாதான் ஹோட்டலுக்குள்ளேயே வராங்க. நம்ம இந்த நேரத்தில் நம்ம பிராய்லர் கோழிக்கறியை சேர்க்குறோங்க. இதே இது நம்ம சொன்ன மாதிரி வான் கோழியாக இருக்கட்டும், நாட்டு கோழியாக இருக்கட்டும், கிருணி கோழியாக இருக்கட்டும், கோழிக்கறியை கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு வேக வச்சு இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளரோட 5 இப்படி
அனல் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக அடி உக்காருந்தான். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம கறிக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் தண்ணி தெளித்து அடி உக்காரமே கறி வெந்து வரதுக்கு தண்ணி தெளிச்சுது. அனல் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அனல் அதிகமா இருந்தா கறிக்கு தண்ணி தெளிக்கப்படாது, அடுப்புல தண்ணியை தெளிச்சுட்டு போங்கண்ணே. அப்போ மீதி சமைக்க தேவையில்லையா? நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டே போவோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். சொன்னீங்க ஆமாம், அனல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இஞ்சி பூண்டு அதனால் அடி உக்காரும், அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க. தண்ணி தெளிக்கிறது அடி பிடிக்கிறதுன்னு தவிர்க்கும், கறி கொஞ்சம் வெந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை இப்போ மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்கணும். கறியில் இந்த மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா ஏற்றி ஒரு 1/4 வேக்காடு வெந்து வரணும். ஒரு 1/2 வேக்காடு அளவு நல்ல கறி, நல்ல பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் இந்த மஞ்சத்தூளில் நம்ம சேர்த்த அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதில் பச்சை மிளகாய் சூப்பராக வெந்து வந்துட்டு தேவையான அளவு உப்பு கறிக்கு இப்பயே சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்களே வரும். அடுத்தது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ மசாலா எல்லாமே மஞ்சள் கூட ரொம்ப நேரம் வெந்ததுக்கப்புறம் தான் கடைசி அந்த 3 மசாலா ஒன்று சேர்த்து இன்னும் ஒரு 1/4 வேக்காடு கறியில் நல்லா ஏற்றணும் கரம் மசாலா. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ட்ரையாக இறக்க போகிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இறக்கிடலாம். நம்ம கிரேவின்றதால 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம். எல்லாம் கிரேவி ஃபுல்லாகவே கசப்பாயிடும். ஒரு வண்ணத்துக்காக தான் இந்த சோயா சாஸ். நாட்டி கோழி வறுவல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்டேஜுங்க. நம்ம சொன்னது என்னன்னா கொஞ்சம் செமி கிரேவி. இந்த நேரத்தில் இப்போ கறி வந்து 3/4 வேக்காட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு செமி கிரேவி கிடச்சிடும். ஒரு வறுவலாக எடுக்கணும்னா கொஞ்சம் மிளகு மல்லியை போட்டு முடிச்சு எடுத்துக்கலாம். அதை வச்சே சூப்பராக சாப்பிட்லாம், ரசத்துக்கு எதுக்கு கூட வச்சே சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாக்களோட என்னடா தண்ணி சேர்க்குறாங்களே தண்ணி ஆயிருமான்னு நினச்சிக்காதீங்க. எப்படிங்களா, செமி கிரேவி இப்படி தான் இருக்கணும். கரண்டியில் எடுத்தால் நிற்கணும். நம்ம நாட்டி நம்ம கோழி செமி கிரேவி சூப்பராக வந்துருச்சு. கோழி நல்லாவே வந்துருச்சு. அந்த கிரேவி அப்படியே மேலே கொதித்து வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நல்லா வாசனைக்காக மல்லியை சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு கடைசியாக பெப்பரை போட்டு இறக்கிக்கிறோம். பத்தாலே நாட்டியம் தான் ஆடு. இந்த கிரேவி நல்லா மேலே வரணும்யா, அப்படியே ஃப்ரீயாக விடுவோம். வாத்துக்கறி மாதிரி இருக்கா நினைச்சேன் ஐயா. மான் கோழி சொன்னார், கிருணி கோழி சொன்னார், நாட்டுக்கோழி சொன்னார், கிராஸ் கோழி சொன்னார், பிராய்லர் கோழி சொன்னார். ஏன்டா 2 கால் உள்ள வார்த்தை சொல்லலையே நினச்சேன். இப்போ சொல்லிட்டேன். பார்க்குறதுக்கு அந்த கரூர் சேலம் அந்த சைடு பார்க்குற மாதிரியே இருக்குது கிரேவி. நீங்கள் வந்து இது வந்து குருமா ஃபீல்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 முடி தேங்காய், ஒரு 10 முந்திரியை அரைச்சி கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நாட்டி சிக்கன் நாட்டிய மாடுதா ஆடுதுங்க. கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் சேர்த்துங்க. நம்ம காரஞ்சாரமாக சூப்பராக செஞ்சுருக்கோம். நம்ம ஆளுங்க எல்லாமே காரம் சாப்பிட்றோம் தான், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காரம் போட்டுருக்கோம். உங்கள் காரம் சுவைக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக மிளகு. ஆனால் மிளகு மஸ்ட்டு, கிரேவியாக இருந்தாலும் சரி ஃப்ரையாக இருந்தாலும் சரி. ஆமாங்க, நாங்கள் ஆரம்பிச்சிட்டார். நாட்டிய டப்புன்னு தூக்கிட்டாரு. சொல்கிறேன், நாட்டியத்தை நிறுத்திட்டார். நக்கிட்டாருங்கோ. நம்ம நாக்கே நாட்டியம் ஆடுற மாதிரி குழம்பு தயாராக இருக்குங்க. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, தங்கம் போல இருக்கு பாருங்க. நாக்கே நாட்டியம் ஆட வைக்கக்கூடிய கோழிக்கறி தயாராக இருக்குங்க. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செமி கிரேவியோட சுவைச்சு பார்க்க போகிறோம். நல்லா சுவைச்சு பார்க்குறீங்கப்பா. சுவைக்கிறது நாங்கள், பார்க்கறது இவங்க. இதுக்கு பேர் தான் சுவைச்சு பார்க்கறது. அவர் நாட்டியம் என்னாரு பார்த்தியா, மேடையில் யாரும் ஆடுவாங்க, ஆடுறவங்க ஒருத்தவங்க தான், பார்க்குறவங்க தான் பல பேர். அந்த இடத்துல நம்ம நிற்க வச்சிட்டாரு. நம்மளுடைய இந்த சுவையை அப்படியே நம்மளுக்கு பிரித்து கொடுக்கறது பார்த்தோம்னா அந்த நாக்கு தான். ஆனால் சொல்லுவாங்க நரம்பு இல்லாத நாக்கு 4 விதமாக பேசும் அப்படின்வாங்க. அந்த நரம்பு இருக்கிறதுனால தான் இந்த சுவையெல்லாம் நம்மளால் உணர முடியுது. அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குங்க. நோட் பண்ணுடா. இல்லை, கிரேவி செம்ம. தக்காளியே இல்லாமல் செஞ்சது வேறு லெவல்.
உண்மையிலே வேறு லெவல்ண்ணா. இந்த சேர்த்த மசாலாவில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு அந்த கோழியில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய டேஸ்ட்டு கடைசி முடியும் தெரியும். இந்த மஞ்சள் வாசனை கடைசி முடியும் நல்லா ருசிக்க முடியுது. அதுக்கப்புறம் சேர்த்த 3 மசாலா சூப்பராக வந்துக்குது. எதுக்குமே வந்து குறையே இல்லை. இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு அளவாக கரெக்டாக சூப்பராக இருக்குது சாப்பாட்டுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், அது வேறு லெவலு. சிக்கன் அழகாக வெந்திருந்திருக்கு, பூண்டு சுவை தனியாக தெரியுதுங்க, வேறு லெவல். ஒரு நாள் மனைவி கூட சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன். எப்பயுமே ஒரு நாள் தான் போதுமா? அந்த ஒரு நாளில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? சாதாரணமாக அன்றைக்கி அசோசியேஷன் வந்து உனக்கு லீவு கொடுத்தாரு, ஆனால் முன்னாடி நல்ல லெட்டர் கொடுத்தோம். கண்டிப்பாக லவ் லெட்டர் இல்லை, லீவ் லெட்டர் கொடுத்துருவோம். நிறையா குடும்பங்கள்லாம் பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாள் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா கறி எடுக்கிறது, மீன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. நீங்கள் இந்த வாரம் வந்து ஒரு கோழிக்கறி எடுத்திங்கன்னா இதே செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு அப்பா கையால் சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தகப்பன், அதாவது ஒரு ஆண்களே ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உணவு தாங்க இது. மகிழ்ச்சியும் அவங்களுக்கு தான், இந்த நிகழ்ச்சியும் அவங்களுக்கு தானா. டேட்டா வேறு லெவல். இதே போல் வித்தியாசமான உணவு வகைகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையும் கலந்த சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்.